மேலான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீகமான பிரசன்னத்திலே இந்த மதிய வேளையில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் எனக்கு வல்லமையான காரியங்களை செய்து காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை என்கிட்ட இருக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இது அருளின் நேரம், ஆண்டவரோடு பேசக்கூடிய நேரம். ஆண்டவருடைய பெயரால் நான் எதை கேட்டாலும் எனக்கு எல்லாவற்றையுமே கொடுப்பார் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Praise the Lord. 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 என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட மாட்டார். எனக்கு அரணாக இருப்பார், எனக்கு கோட்டையாக இருப்பார். என்னுடைய உள்ளத்து ஏக்கங்களை அவர் புரிந்து கொண்டு எனக்கு தேவையான எல்லாவற்றையுமே செய்வார் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்புறவங்க சொல்லுங்க. Praise the Lord. 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 தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். மேலோட்டமான நம்பிக்கையில நம்ம இங்க வரல, உறுதியான நம்பிக்கை. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் நீ இந்த மரத்தை வேரோடு பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நம்ம எல்லாருமே இங்கு வந்திருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் வல்லமையான காரியங்களை என்னுடைய வாழ்வில் செய்து காட்டுவார் என்கின்ற விசுவாசத்தோட நம்ம இங்கு வந்திருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை நாம் எப்படி இவரை அணுகுவது அப்படின்னா நாம் அனைவருமே ஆண்டவரை போற்ற வேண்டும், ஆண்டவரை புகழ வேண்டும், ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எவ்வளவு தூரம் ஆண்டவரை புகழுகிறோமோ, போற்றுகிறோமோ, நன்றி சொல்லுகிறோமோ, எவ்வளவு தூரம் நம்மையே முழுமையாக இந்த ஆண்டவருடைய பாதத்தில் சரணாகதி ஆக்குகிறோமோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ என் கண் முன்னால நீ முழந்தால் படியிட்டுட்ட அப்படின்னா உன்னுடைய ஏக்கத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். நீ என் முன்னால் வந்து தாழ்ந்து பணிந்து வேண்டுற அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உன்னுடைய தேவையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் முன்னால் நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அவருடைய பாதத்துல பணிந்து இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்கின்ற விசுவாசத்தோடு வாழத்தான் நாம் அனைவருமே அழைக்கப்படுகிறோம். ஆகவே தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை போற்றுகின்ற பொழுது, இந்த ஆண்டவரை புகழுகின்ற பொழுது, இந்த ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகின்ற பொழுது, இந்த ஆண்டவருடைய பாதத்திலே தஞ்சமடைகின்ற பொழுது நமக்கு தோல்வியே வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆண்டவர் தோல்வியை நமக்கு நெருங்க விட மாட்டார், வெற்றியை நமக்கு கொடுப்பார், நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், நமக்கு சந்தோஷத்தை வழங்குவார் என்கின்ற நம்பிக்கையோடு எல்லாருமே எழுந்து நின்று இந்த ஆண்டவரை ஆராதனை செய்து வணங்கி பாடுவோமா? அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கைகளை தட்டி அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க
உள்ளமெல்லாம் பொங்குதையா அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா தாயை போல தேற்றுகிறேன் தகப்பனை போல சுமக்கின்றே பாடுவோம் தாயை போல தேற்றுகிறேன் தகப்பனை போல சுமக்கின்றே சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர் சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர் தாங்கி எங்களை நடத்துகிறேன் தாங்கி எங்களை நடத்துகிறேன் கைகளை தட்டி அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா ஆண்டவர் தான் நம்மளை பார்த்து சொல்றார், என்னை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ புகழ்றாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்றார். பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் கூட, சுமக்கக்கூடிய தந்தைகள் உன்னை மறந்தாலும் கூட, உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கூட, நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் கூடவே இருப்பேன். நான் உன் பக்கத்துல இருப்பேன். உனக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் நான் கொடுப்பேன். உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன். என்னை நம்பு, என் பாதத்துக்கு வா, சரணாகதி அடை, நம்பிக்கையோடு ஜெபி. ஜெபிச்சா நீ ஜெயம் பெறுவாய். ஜெபித்தா உனக்கு நல்லதே நடக்கும். நீ ஜெபம் செய், நீ என்னை வணங்கு, என்னை போற்று, எனக்கு ஆராதனை செலுத்து என்றுதான் ஆண்டவர் இந்த வேளையில இங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே பார்த்து சொல்றார். வெறுமனை உதட்டளவுல என்னை புகழாத, உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ என்னை புகழ்ந்தா என்றால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு நன்றி செலுத்தினாய் என்றால், இன்னும் உன்னுடைய வாழ்க்கையை பல மடங்காக உயர்த்துவேன், உன்னுடைய வாழ்க்கையை வளமுற செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். அதனால அந்த நம்பிக்கையோடு இன்னும் நம்முடைய மனதையும் உள்ளத்தையும் உதடுகளையும் திறந்து ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றேன். கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றேன். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். பாடுவோம். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பா அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உன்னுடைய உள்ளத்துல சந்தோஷம் பொங்க செய்வேன், உன்னுடைய உள்ளத்துல மகிழ்ச்சி பொங்க செய்வேன், உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாத்தையுமே நான் மாற செய்வேன். உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கண்ணீரை எல்லாம் நான் துடைப்பேன். உன்னை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையான ஆசையை கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு என்னை தேடி வருகிறாயோ அவ்வளவு தூரம் உன்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஏமாற்றி விடாது.
ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு ஒன்றுமில்லாமல் அனுப்பிவிடாது. ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நமக்கு வாழ்வு கிடைக்கும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நமக்கு புது வாழ்வு கிடைக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே மாற்றுவார். அவர் நம்மை அழைக்கிறார் என்றால் அவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார். அவர் நமக்கு துணையாக இருப்பார். அவர் நமக்கு எல்லா வேளையிலுமே அரணாக, கோட்டையாக, பாதுகாப்பாக இருந்து நம்மை உயர்த்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் அனைவருமே இணைந்து இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். கூடார மறைவினில் மறைக்கின்றீர். பாடுவோம். கூடார மறைவினில் மறைக்கின்ற கைகள் கட்டி அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவ துதிக்கையில் எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவ துதிக்கையில் எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கைகளை அசைத்து ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. சத்தம் உயர்த்தி ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனசுக்குள்ளே சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ் என்று, இயேசுவுக்கே புகழ் என்று மனசுக்குள்ள சொல்லுங்க. ஆண்டவரை புகழுங்க, ஆண்டவரை புகழுங்க. எவ்வளவு தூரம் ஆண்டவரை புகழுகிறோமோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். நம்மை ஏமாற்ற மாட்டார், நம்மளை ஏமாற்ற மாட்டார், நம்மளை கைவிட்டு விட மாட்டார். ஆண்டவர் தான் சொல்றார், நான் உன்னை மறப்பதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு. இங்க யாரெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கிறீர்களோ, ஆண்டவரை புகழுகிறீர்களோ, ஆண்டவரை போற்றுகிறீர்களோ, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீர்களோ, எல்லாருடைய வாழ்க்கையுமே ஆண்டவர் உயர்த்துவார். நம்மை கைவிட்டு விட மாட்டார், நம்மை பரதேசியாக தவிக்க விட மாட்டார், நம் கூடவே இருப்பார். நம்மை அனாதைகளாக இருக்க விட மாட்டார், நம்மை கைவிட்டு விட மாட்டார், நம் கூடவே இருப்பார். நம்மை உயர்த்துவார், நம்மை பலப்படுத்துவார், நமக்கு சக்தி கொடுப்பார், நமக்கு ஆற்றல் கொடுப்பார், நம்மை எல்லாம் அன்பு செய்வார். ஆகவே நம் தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற உணர்வோடு தேவ பிள்ளைகளை அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். ரிலாக்ஸா அப்படியே அமருங்களேன். ஆண்டவரை புகழ்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் ஆறுதல் தருவார், ஆண்டவர் அமைதியை கொடுப்பார். எலியா இறைவாக்கினர் ஆண்டவரை சத்தத்தில் பார்க்கணும்னு நினைச்சாரு. ஆனா தென்றல் காற்றின் மூலமா சந்திச்சார், ஆறுதலை கொடுத்தாரு. நீ ஏன் எலியா நீ கலங்கி கொண்டிருக்கிற, நீ ஏன் பயந்து போய் இருக்கிற, அந்த இசபேல் அரசி உன்னை என்ன செஞ்சிட முடியும் நீ நினைக்கிற, அவளுக்கு பயந்து கொண்டு இங்கு வந்து இந்த மலையில ஒதுங்கி இருக்கிறையே, நான் உனக்கு என்னென்ன பணிகள் கொடுத்திருக்கிறேன், எவ்வளவு கடமைகளை கொடுத்திருக்கிறேன், உன் கையால எவ்வளவு வல்லமையை நான் செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு புதுமைகளை செஞ்சிருக்கிறேன். அப்படி உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தக்கூடிய தெய்வத்தை நீ நம்பாம பயந்துக்கிட்டு அச்சத்தோடு நீ இந்த மலையில வந்து ஒளிஞ்சிருக்கிறிய, அந்த இசபேல் அரசி உன்னை என்ன பண்ணிடுவாங்க,
நான் உன் கூட இருக்கிறேன் இல்லையா? நான் உன்னை பலப்படுத்த மாட்டேனா? நான் உன்னை பாதுகாக்க மாட்டேனா? எத்தனையோ அந்த பாகால் தெய்வத்தை வழிபடக்கூடிய இறைவாக்கினர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது நான் உன் பக்கத்துல இருந்து நீ நம்பக்கூடிய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிறத நிரூபணம் செஞ்சேன் அல்லவா? 100 கணக்கில் அவங்க இருந்தாங்க, நீ ஒரே ஒரு ஆள். அவர்கள் முன்னிலையில உன்னைய வெற்றி பெற செஞ்சேன் அல்லவா? அதே போல தானே உன்னை கைவிடாம இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னுடைய அச்சத்தை போக்குவேன், உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதமாக நான் இருப்பேன் அப்படின்னு நீ ஏன் உணராம இருக்கிற? இதோ தென்றல் காற்றாக நான் வருகிறேன், உணர்ந்து கொள், பலம் அடைந்து கொள். பலத்தை பெற்றுக்கொண்டு மீண்டுமாக இந்த இசபேல் அரசியிடம் போ, நற்செய்தியை அறிவி, நம்பிக்கையோடு இந்த யாவே தெய்வத்தை பற்றி சொல்லு என்று சொன்னது போலத்தான் இந்த நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய தெய்வம் நம் இங்க இருக்கக்கூடிய எல்லோரையுமே பார்த்து சொல்லுகிறார். நீ எதற்காக கலங்குகிறாய் மகனே? எதற்காக புலம்புகிறாய் மகளே? ஏன் அழுது கொண்டிருக்கிற? உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாய. எதிரிகள் உனக்கு எதிராக தீட்டக்கூடிய சதி திட்டத்தை நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய. எனக்கு எங்கே ஆறுதல் கிடைக்கும், எங்கே எனக்கு ஆறுதல் கிடைக்கும், யார் எனக்கு என் ஆறுதலை கொடுப்பார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய. எங்கெங்கேயோ போறிய, யார் யாரையோ பார்க்க போறிய, யாராவது நிம்மதி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியலையா? உன் வாழ்க்கையில ஏமாற்றம் வரும் பொழுது, உன் வாழ்க்கையில சோகங்கள் வருகின்ற பொழுது, உன் வாழ்க்கையில நீ நினைச்சது நடக்காத பொழுது, உன் வாழ்க்கையில நீ உன் தோல்விகளை அடையுகின்ற பொழுது, விரக்தியோடு இருக்கின்ற பொழுது, நீ என்னை தேடி வா மகனே, நீ என்னை தேடி வா மகளே. உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பேன், உன்னுடைய கவலையை நான் போக்குவேன், உன்னுடைய உடல் நோயை நான் தீர்ப்பேன், உனக்கு சுகத்தை நான் அருளுவேன், உன்னுடைய குடும்பத்தில் நிம்மதியை நான் கொடுப்பேன். நீ எதெல்லாம் நடக்கணும்னு நீ நினைக்கிறாயோ அந்த நல்ல காரியங்கள் எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன். நீ அங்கும் இங்கும் அலைய வேண்டாம், ஆண்டவராகிய என்னை தேடி வா அப்படின்னு சொல்றார். என் பாதத்துக்கு வா, என் பாதத்துக்கு வந்து நம்பிக்கையோட நீ ஜெபி அப்படின்னு சொல்றார். உனக்கு தேவையான ஆறுதலை நான் கொடுக்கிறேன், உனக்கு தேவையான அமைதியை நான் கொடுக்கிறேன், உனக்கு தேவையான நிம்மதியை நான் கொடுக்கிறேன். என்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை மகனே, என்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை மகளே. யார் யாரையோ நம்புவதை விட, எதையோ நம்புவதை விட என்னை நம்பு. என் பாதத்துல இப்ப அமர்ந்திருக்க உருக்கத்தோட ஜெபி. ஜெபிச்சேனா நல்லதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். நீ நினைக்கக்கூடிய எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளிய நான் வைக்கிறேன். உன் கஷ்டத்துக்கு முற்றுப்புள்ளி, உன் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி, உன்னுடைய கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி, உன்னுடைய வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி, உன்னுடைய அவமானங்களுக்கு முற்றுப்புள்ளி என்று எல்லாத்துக்குமே ஆறுதலை வழங்கக்கூடிய தெய்வமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த ஆண்டவரை நம்புவோமா? அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம சரணாகதி அடைவோமா? இப்பொழுது அமைதியாக ஆறுதலை தரக்கூடிய தெய்வத்தை குறித்து ஒரு அழகான பாடல் பாடப்படும். அந்த பாடலை அப்படியே உணர்ந்து இந்த பாடலை கேட்டு ஆறுதலை தாங்க ஆண்டவரே, என் பக்கத்துல வாங்க ஆண்டவரே, என்னைய பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம பாடி சுபிப்போம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட
தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. அமைதியை ஆண்டவர் தர்றாரு, நிம்மதியை ஆண்டவர் தர்றாரு, ஆறுதலை ஆண்டவர் தர்றாரு. என்ன கஷ்டம் இருந்தாலும் மனசு விட்டு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் நமக்கு அழுகையை போக்குவார், ஆண்டவர் நமக்கு அமைதியை கொடுப்பார், ஆண்டவர் நமக்கு நிம்மதியை கொடுப்பார். என்ன மன துயரம் இருந்தாலும், எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையுமே என் பாதத்துல ஒப்புக்கொடு சகோதரனே. உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அவமானங்கள் எல்லாத்தையுமே என் பாதத்துல ஒப்புக்கொடு சகோதரி. உன் வாழ்க்கைய நான் மாத்துறேன். உனக்கு தேடக்கூடிய, நீ விரும்பக்கூடிய அமைதியை நான் கொடுக்கிறேன். நீ அழாத, நீ புலம்பாத, நீ சோர்ந்து போகாத, உன்னுடைய கண்ணீரை நீ வீணடிக்காத. உன்னுடைய அழுகையெல்லாம் மாற்றி உன்னை அரவணைத்து கொள்ளக்கூடிய தெய்வமா உன் பக்கத்துல நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். உணர்ந்து கொண்டு அப்படியே பாடலை பாடி வேண்டுவோம். காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, ஐயா நல்ல சமாரியனே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. காயங்களோடு வந்திருக்கலாம், நிறைய உடல் சுமைகளை, வேதனைகளை சுமந்து கொண்டு இங்கு வந்திருக்கலாம், நிறைய மன வருத்தத்தை தாங்கி கொண்டு வந்திருக்கலாம், ஏமாற்றத்தோடு வந்திருக்கலாம், ஏக்கத்தோடு வந்திருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடும்ப பாரங்களையும் சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். நமக்கு எதிராக நம்முடைய எதிரிகள் தீட்டக்கூடிய சதி திட்டங்களை சுமந்து கொண்டு இங்கு வந்திருக்கலாம். எப்ப எனக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும்னு நம்ம வேண்டிக் கொண்டு வந்திருக்கலாம். என் கவலையை எப்ப ஆண்டவரே என்னிடமிருந்து போக்குவ அப்படிங்கிற கஷ்டத்தோடு நம்ம இங்க வந்திருக்கலாம். அனுதினமும் அழுது கொண்டிருக்கிறேனே, அனுதினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறேனே, கோவில் கோவிலாய் அலைந்து கொண்டிருக்கிறேனே, எங்கே எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஏக்கத்தோட இந்த வேலையில இங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மன காயத்திற்கு மருந்தாக நான் இருப்பேன். உன்னுடைய அவமானத்தை போக்கக்கூடிய கடவுளா நான் இருப்பேன். உன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய கடவுளா நான் இருப்பேன். உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கக்கூடிய கடவுளா நான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால அந்த தெய்வம் நமக்கு கண்ணீரை துடைச்சு, கவலையை போக்கி, வேதனை, அவமானம் எல்லாவற்றையுமே நீக்கி நமக்கு நிம்மதியான வாழ்வினை கொடுக்கும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோட நம்ம தொடர்ந்து பாடி ஜெபிப்போம். நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நீங்காத பேரின்பமே, நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து
ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆறுதல் தரக்கூடிய தெய்வத்தின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். அமைதியை தரக்கூடிய தெய்வத்தினுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தையும் தன்னுடைய அருளையும் ஆவியானவருடைய தோழமையையும் நமக்கு கொடுக்க போகிறார். அதைத்தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறார். உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், உங்களுக்கு துணையாளரை நான் அனுப்புவேன். அந்த துணையாளர் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். எங்கெல்லாம் குழப்பம் இருக்கிறதோ அந்த குழப்பத்தை போக்குவார், எங்கெல்லாம் சங்கடம் இருக்கிறதோ அந்த சங்கடத்தை போக்குவார், எங்கே நிம்மதி இல்லையோ அங்கே நிம்மதியை கொடுப்பார். எதை செய்யறது எதை விடுறது அப்படின்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கோம்னா அந்த புலம்பலை நிறுத்தக்கூடிய வல்லமை தூய ஆவியானவருக்கு இருக்கிறது. அந்த தூய ஆவியானவரை தான் ஆண்டவர் நமக்கு துணையாளராக கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளை 2 நிமிடங்கள் முழந்தால் படியிட்டுக் கொள்ளுங்கள். ஆவியானவருடைய அபிஷேகம் நம் எல்லோருக்குமே நிரம்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 4 வரிகளில் அக்னி நெருப்பாய் இருக்கக்கூடிய ஆவியானவரை எனக்கு அனுப்பு தெய்வமே, என்னை அருள் பொழிவு தெய்வமே, என்னை பலப்படுத்து இயேசுவே, நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று இயேசுவே, என்னை ஏமாற்றி விடாத இயேசுவே, ஆவியானவருடைய துணை எனக்கு வேண்டும், ஆவியானவருடைய வல்லமை எனக்கு வேண்டும், என்னை அபிஷேகம் செய்ய வேண்டும், என்னை பலப்படுத்த வேண்டும், உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை என்னை தொட்டு என்னை ஆசீர்வதித்து எனக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிற பொழுது எனக்கு கொடு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி உருக்கத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இந்த வேளையில மாற வேண்டும். முழந்தால் படியிட்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே, உருக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. இந்த கடைசி 2 நிமிடங்களிலே ஆண்டவருடைய ஆவி நம் மீது அக்னி நெருப்பாய் இறங்கி வர வேண்டும், நம்மை எல்லாம் பலப்படுத்த வேண்டும், நமக்கெல்லாம் சக்தி கொடுக்க வேண்டும், நமக்கெல்லாம் வல்லமையாக இருக்க வேண்டும், நமக்கு புது வாழ்வினை கொடுக்க வேண்டும். எதெல்லாம் நம்முடைய வாழ்விலே குறையாக இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாவற்றையுமே போக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருக்கத்தோடு இந்த வேளையில நம்ம இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினால், எங்களை நிரப்பும் ஆவியினால். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நம்மை தொடுகிறார் ஆண்டவர். ஆமென். நம்மை பலப்படுத்துகிறார் ஆண்டவர். ஆமென். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்குகிறார் ஆண்டவர். ஆமென். நமக்கு சுகம் கொடுக்கிறார் ஆண்டவர். ஆமென். நம்முடைய அவமானத்தை போக்குகிறார் ஆண்டவர். ஆமென். நமக்கு நிம்மதியை வழங்குகிறார் ஆண்டவர். ஆமென். உன் கூடவே இருப்பேன் என்கின்ற வாக்குறுதியை இந்த வேளையிலே நிறைவேற்றி கொடுக்கிறார் ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். உன்னுடைய அவமானம் உன்னை விட்டு நீங்கும். ஆமென். நீ அழாதே மகனே, ஆமென். நீ கலங்காதே மகளே, ஆமென். உன் கூடவே இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துகிறேன், உனக்கு சக்தி கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அந்த வாக்குறுதி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இதோ என் ஆண்டவர் என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை தொட்டிருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார், ஆமென். என்னை குணமாக்கி இருக்கிறார், ஆமென். என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆமென். என்னுடைய குறையை நீக்கி இருக்கிறார், ஆமென். என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஆமென். நம்பிக்கையோடு தேவ பிள்ளைகளை மாண்புயர் கீதம் பாடி நாம் ஜெபிப்போம். மாண்புயரியுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.